காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக இனிமையாக இருக்குங்க. ஆனாலும் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நல்ல தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் புத்துணர்வை அளிக்கும். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் உங்களது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செஞ்சால் நல்லது, என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 6ஆம் நாள் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள். வளர்பிறை சுப முகூர்த்த தினமான இன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் எனப்படும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாகும். அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அபிஷேகம் நடந்து முடிந்துவிடும் என்பதால் நீங்கள் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சூரிய உதயமாவதற்கு முன்பாகவே சென்று நடராஜர் சன்னதியில் செய்யப்படும் திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டுகளியுங்கள். முடிந்த வரைக்கும் அபிஷேகத்தை காண முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நடராஜ பெருமானை இன்றைய தினம் வழிபடலாம். உங்களுக்கு சிறப்பான நல்ல எதிர்காலம், நல்ல பலன்கள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது. சந்திரனையும் குரு பார்ப்பதால் இன்றைய தினம் மிகச்சிறந்த யோகமான அமைப்பு காணப்படுது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுங்க. உங்களுடைய காரியங்களை நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை எளிதில் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த தினம் மன உறுதி அதிகரிக்குங்க. இன்று போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் இன்றைய தினம் வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களது உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போட்டு புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக சோம்பலாக உட்கார்ந்து இருக்காமல் உழைப்பை இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதால் அதன் மூலமாக உங்களது மனதிற்கு புதிய ஊக்கங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறும். உங்களது குடும்பத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை தரக்கூடிய வகையில் உங்களது போக்குவரத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் அமையும். இன்றைய தினம் உங்களது ஏதாவது ஒரு தபால் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில புண்ணியமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு. அதில் உங்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். புண்ணிய காரியங்கள் செய்வதில் இன்றைய தினம் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். உங்களது மனதில் இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல செய்திகள் மூலமாக புதிய உற்சாகம் கிடைக்கும். அதை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வது மிகுந்த புத்துணர்வு தருவதாக அமையுங்க. உங்களது காதல் பயணம் இன்றைய தினம் மிக மிக இனிமையானதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஆயுள் குறைவாக இருந்தாலும், அதாவது குறுகிய நேரமே உங்களது காதல் பயணம் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வேலைகள் காரணமாக அது பாதிக்கப்படலாம். உங்களது அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நிறைய பாராட்டுகளை நீங்கள் அள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. புதிதாக இன்றைய தினம் தொழில் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இன்றைய தினம் காணப்படும். சிறப்பான நல்ல தொழில் வளர்ச்சி இன்றைய தினம் காணப்படுதுங்க. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. உங்களது தொழில் மிக மிக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடக்கும். உங்களது தொழிலில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களது தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். நல்ல தன லாபத்தை ஈட்ட முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் சிறப்பாகவே இருக்குங்க. உங்களது பொருளாதாரமும் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையில் ஏற்படுவது கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை திறமையாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது தனிமையில் நடந்து போக விரும்புவீங்க மாலை நேரத்தில். இன்றைய தினம் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்தை இந்த சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு தகவல் வந்துடும். ஸோ நீங்கள் அதை தினசரி நமது வீடியோவை உடனடியாக பார்க்க அது ஏதுவாக அமையுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க.
நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு மன தெளிவு அதிகரிக்கீங்க, நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சிந்தனையின் போக்கில் நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக காணப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய உங்களது காரியங்களின் வெற்றிகளை நீங்கள் ஈட்டக்கூடிய வகையில் நல்ல பிளான்களை பண்ண ஏதுவாக அது அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய கற்றுக்கிறதுல நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் சார்ந்த முயற்சிகள் தொழிலில் கைகூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க நல்ல வாய்ப்புகள் என்றதும் காணப்படுங்க. எனவே தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் நமது கன்னிடுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வீடியோ அப்லோட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக அமையும். நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க உங்களுக்கு கருத்துக்களும் உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.